வெல்கம் டு கதை காவியம் சேனல். நம் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் உடனே நல்லது அல்லது கெட்டது என்று முத்திரை குத்திவிடுகிறோம். ஆனால் ஒரு சிறிய நிகழ்வு எதிர்காலத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நம்மால் கணிக்க முடியாது. எதிர்பாராத இழப்புகளும் திடீர் லாபங்களும் நிறைந்த ஒரு விவசாயியின் வாழ்வில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை இது. காலம் நமக்கு சொல்லும் பாடத்தை இந்த விவசாயியின் பார்வையில் இப்போது காண்போம். இந்தியாவின் பசுமையான மலை அடிவாரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கு ஒரு ஏழை விவசாயி தன் மனைவி மற்றும் மகனுடன் வசித்து வந்தான். அவனிடம் ஒரு பழைய எருது, சில பசுக்கள் மற்றும் ஒரு நாய் இருந்தது. ஆனால் அந்த குடும்பம் மிகவும் நேசித்தது. அவர்களிடம் இருந்த ஒரு அழகான வலிமையான குதிரையைத்தான். அந்த விவசாயி எதற்கும் கலங்காத குணம் கொண்டவர். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவர் சொல்லும் ஒரே வாக்கியம், யாருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று காலம்தான் பதில் சொல்லும். எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது. பொறுமையாகவும் நன்றியுடனும் இருங்கள். ஒரு நாள் அவர்களது விலைமதிப்பற்ற குதிரை லாயத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டது. கிராம மக்கள் ஓடி வந்து, என்ன ஒரு துரதிர்ஷ்டம், பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிட்டதே என்று வருத்தப்பட்டனர். ஆனால் விவசாயியோ அமைதியாக, இது நஷ்டமா இல்லையா என்று காலம்தான் சொல்லும் என்றார். ஒரு வாரம் கழித்து காணாமல் போன குதிரை தானாகவே திரும்பி வந்தது. அது வரும்போது தன்னுடன் மேலும் 5 காட்டு குதிரைகளையும் அழைத்து வந்தது. இப்போது விவசாயியிடம் மொத்தம் 6 குதிரைகள். மக்கள் நீதான் அதிர்ஷ்டசாலி என்றனர். அதற்கும் விவசாயி, இப்போதே கொண்டாட வேண்டாம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்றார். அந்த காட்டு குதிரைகளை அடக்க முயன்றபோது விவசாயியின் மகன் கீழே விழுந்து அவனது கால் உடைந்தது. கிராமத்தினர் இந்த குதிரைகள் சாபத்தை கொண்டு வந்துவிட்டன என்று தூற்றினர். அப்போதும் விவசாயி பதட்டப்படாமல் காலம் பதில் சொல்லும் என்று அமைதியாக இருந்தார். சில வாரங்களில் நாட்டில் போர் மூண்டது. அரசனின் வீரர்கள் கிராமத்திற்கு வந்து ஆரோக்கியமாக இருந்த அனைத்து இளைஞர்களையும் கட்டாயமாக போருக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் விவசாயியின் மகனின் கால் உடைந்திருந்ததால் அவனை விட்டு சென்றனர். போருக்கு சென்ற பல இளைஞர்கள் திரும்பவே இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு நதி போன்றது. அது எப்போது எங்கு திரும்பும் என்று நமக்கு தெரியாது. ஒரு கதவின் மூடல் மற்றொரு பெரிய கதவின் திறப்பாக இருக்கலாம். தற்போதைய சூழ்நிலையை வைத்து எதையும் உடனே தீர்மானிக்காதீர்கள். நல்ல நேரத்தில் கர்வப்படாமலும் கெட்ட நேரத்தில் சோர்ந்து போகாமலும் சமநிலையுடன் இருங்கள். அந்த விவசாயி நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிக முக்கியமான பாடம் இதுதான். முடிவுகளை காலம் சொல்லட்டும். உங்கள் கடமையை நீங்கள் அமைதியுடன் செய்யுங்கள். நடப்பவை அனைத்தும் ஒரு காரணத்திற்காகவே நடக்கின்றன என்ற ஆழ்ந்த நம்பிக்கையும் எந்த சூழலிலும் கலங்காத மனப்பக்குவமும் இருந்தால் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்தையும் நம்மால் புன்னகையுடன் கடந்து செல்ல முடியும். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.